العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الراشي والمرتشي والذي يعمل بينهما في النار. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்திலே வாழுகிற எல்லா துறை சார்ந்த மனிதர்களுக்குமான வாழ்வியல் வழிகாட்டியாக உருவாக்கி அவர் அனுப்பி தந்தான். அவர்கள் காட்டிய வாழ்வியல் வழிகாட்டலில் குடும்பவியல், சமூகவியல், வணிகவியல் என்ற எல்லா துறைகளுக்கும் அவர்கள் வழிகாட்டியாக இருப்பது போலவே அரசியலிலும் அவர்கள் வழிகாட்டி. ஒரு அரசியல் தலைமைக்கான இலக்கணம், அரசியலை சேவையாக கருதி வரக்கூடியவர்களினுடைய தனிமனித வாழ்வின் ஒழுக்கம், கரைபடியாத வாழ்க்கை எப்படி ஒரு அரசியல் தலைமைக்கு இருக்க வேண்டும் என்கிற எல்லா செய்திகளுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்மாதிரி. அந்த நேரத்தில் இந்த நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் 17வது மக்களவை தேர்தலுக்காக வேண்டி நாடு தயாராகி வரும் ஒரு சூழலில் அரசியல் குறித்தும், அரசியல் தலைமைகள் குறித்தும், ஆட்சி மாற்றங்களை குறித்தும் பல்வேறு விதமான செய்திகள் பகிரப்படுகின்ற, பேசப்படுகிற இந்த நாளையில் நாம் இஸ்லாம் கூறுகிற தூய்மையான அரசியல் குறித்து சில வரிகள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பழுக்கற்ற ஒரு தூய்மையான அரசியல் வாழ்வுக்கு அவர்கள் வழிகாட்டி. 40 வயது வரைக்குமான அவர்களுடைய வாழ்வு ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறது. அகில உலகத்திற்கான தலைவராக அவர்கள் 40 வயதிலே தங்களை முன்னிறுத்துகிறார்கள். நபி பட்டம் பெற்றுவிட்டு வந்து 40வது வயதில் உலக தலைமை ஏற்கிற ஒரு உன்னதமான பருவத்தில் அல்லாஹ்வின் தூதராக இந்த அவனிக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றவர்கள் அறிவிப்பு செய்கிற அந்த நன்னாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். நான் உங்களுக்கு முன்னாலே சில ஆண்டு காலங்கள் வாழ்ந்து
அந்த வாழ்க்கையை பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பொதுவான தலைமைக்கு வரக்கூடிய ஒருவருக்கான முதல் தகுதி என்ன தெரியுமா? அவர் கடந்த கால வாழ்க்கை சுத்தமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொது தலைவராக வருவதற்கு முன்னால் ஒரு தலைமைக்கான குவாலிஃபிகேஷனை, தகுதியை முன்வைக்கிறார்கள். அந்த தகுதி என்ன தெரியுமா? என்னுடைய கடந்த கால வாழ்க்கை சுத்தமானது. 40 வருட வாழ்க்கையில் எங்காவது கரை பார்த்திருக்கிறீர்களா? 40 வருட வாழ்க்கையில் நான் உங்களிடத்தில் வாழ்ந்த வாழ்க்கையில் யாரையாவது நான் ஏமாற்றி இருக்கிறேனா? என்னுடைய 40 ஆண்டு கால சுத்தம் தான் வருங்காலத்தில் நான் தலைமை ஏற்க தகுதி உள்ளவன் என்பதற்கான அடையாளம். நீங்கள் எல்லாம் சேர்த்து எனக்கு அல்லமீன் என்று பட்டம் வழங்கினீர்கள், நம்பிக்கையாளர் என்று பொருள். நீங்கள் எல்லாம் சேர்ந்து அஸ்ஸாதிக் என்று பட்டம் கொடுத்தீர்கள், உண்மையாளர், உண்மை பேசுபவர் என்று பொருள். அப்படியானால் தலைமைக்கு வருகிற நான் என் கடந்த கால வாழ்க்கையின் தூய்மையை உங்களுக்கு முன்னாலே வைக்கிறேன். நான் தலைமைக்கான தகுதி பெற்றவன் என்பதற்கு சான்றிதழ் என்ன தெரியுமா? நீங்கள் கொடுத்த சான்று. நம்பிக்கையாளர் என்றும், அல்லமீன் என்றும், சாதிக் என்றும், முஹம்மது பொய் சொல்ல மாட்டார் என்றும் நீங்கள் வழங்கிய சான்றிதழ் தான் எனது அரசியல் துவக்கத்திற்கான தரச்சான்றிதழ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்வைக்கிற போது அவர்கள் ஒரு தலைவராக பரிணமிக்கிறார்கள். ஊழல் இல்லாத தலைவர், பல்வேறு சமயங்களில் இருந்தும் கூட மதவாதம் கொள்ளாத தலைவர், எந்த குடிமகனுடைய உரிமையும் பாதித்துவிடக் கூடாது என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்த தலைவர். இப்படி பல்வேறு கோணங்களில் ஒரு நாட்டின் தலைமை ஏற்பவருக்கு என்னென்ன தகுதி வேண்டுமோ அத்தனை தகுதியையும் ஒருங்கே பெற்றிருந்தார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று என்று சங்க இலக்கியத்தில் ஒரு சொல் உண்டு. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று. அறம் சார்ந்த தலைவர்களாக உள்ளவர்கள் மட்டுமே அரசியல் சார்ந்து பயணிக்க முடியும். அல்லது அரசியல் சார்ந்து பயணிப்பதாக இருந்தால் அவர்களுக்கு அறம் என்பது மிக முக்கிய கூற்றாக இருக்க வேண்டும். அப்படி ஊழல் இல்லாத, மதவாதம் இல்லாத நிறைய அரசியல் தலைமைகள் இஸ்லாமிய வரலாற்றில் நம் கட்டுக்கு முன்னாலே போட்டி கிடக்கிறார்கள். நபிமார்களிலே தொடங்கி நிறைய பேர் திருக்குர்ஆனில் அரசியலில் தனி அதிகாரம் படைத்த நிறைய பேர் இருக்கிறார்கள். செல்வாக்கு பெற்ற அரசியலாளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். மிக பெரும் தேசத்தை கட்டியாண்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புதமான ஆட்சியாளர். உலகத்தை ஒரு கொடையின் கீழ் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆட்சியாளர். எகிப்து தேசத்தை முன்னர் நிதியமைச்சராகவும் பின்னர் அதிபராகவும் ஆகி ஒரு தேசத்தை கட்டமைத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாளர். குர்ஆனிலே இப்படி நிறைய ஆட்சியாளர்களும் அவர்கள் செவ்வனே ஆட்சிய சிறப்படிகளும் திருக்குர்ஆனிலே வரிசையாக இருக்கிறது. பெரிய ஆட்சியாளராக குர்ஆன் அடையாளம் காட்டுகிற தாவூத் அலைஹிஸ்ஸலாமை தானே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயார புகழ்வார்களே. இப்படி வஇன்ன நபியல்லாஹி தாவூத் கான யக்குலு பிஅமலி யதைஹி. நாட்டுக்கு அரசரானாலும் கருவூலத்தில் அவர் கை வைக்கவில்லை, தன் கையாலே சம்பாதித்து தான் சாப்பிடுவேன் என்று அடம் பிடித்தார் தாவூத். அல்லாஹ் அவருக்கு கிருபை செய்வானாக என்று தாவூதை புகழும் எடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அரச கருவூலத்தில் அள்ளி தின்றாலும் கேட்க ஆளில்லை, ஆனால் ஒரு அன்றாட காட்சியாய் தன்னுடைய வயிற்று பிழைப்பிற்கு தாங்களே உழைத்து சாப்பிட்டதால் அந்த நபி பாராட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். வழிநடிகளும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் இஸ்லாமிய அரசியல் முன்னணி தலைவர்களும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் பரிசுத்தத்தை அடுத்து வரும் அரசியல் தலைமுறைக்கு அப்படியே இலக்கிய பாடமாக வைத்துவிட்டு போயிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி ஒற்றை வார்த்தையில் எழுதுவார்கள் வரலாற்று ஆசிரியர்கள், மா அரத துன்யா வல அரதத்துக்கு துன்யா. உலகை அவர் விரும்பியதும் இல்லை, உலகம் அவரை விரும்பியதும் இல்லை. இவர் பக்கத்தில் போனால் வேலையாகாது என்று உலகம் ஒதுக்கி கொள்ளுகிறது.
உலகத்திற்கு இவரோடு வேலை இல்லை, இவருக்கும் உலகத்தில் வேலை இல்லை. முழுக்க முழுக்க உலகத்தின் ஆசைகள் தன் மீது அதனுடைய நிழல் படியாமல் பார்த்துக் கொண்ட தலைவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வரிசையாக உலமாக்கள். இஸ்லாம் நேர் வழி பெற்ற ஆட்சியாளர்கள் என்று யாரை சொல்லுகிறதோ அவற்றில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உலகம் அவரை விரும்பியது. என்ன நிறைய ஆட்சி, பல லட்சம் சதுரமை பரப்பளவு ஆட்சி, ஒரு திரண்ட பெரிய சொத்துக்களுக்கு எதிர்வாகும். உலகம் விரும்பியது. கடைசி வரை உலகத்தை பக்கத்தில் வைக்கவில்லை என்பதல்ல, வஃபாத்தாகிற போது கடனாளியாக உண்டாகிற ஒரு தலைவர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மாற்றமதியுடன் அவருடைய பொற்கால வாழ்வுக்கு புகழ் சேர்க்கிற வாசகம் அவருடைய வரலாற்றை எழுதுகிற ஆசிரியர்கள் அப்படித்தான் முடிப்பார்கள். மாற்றமதியுடன் அவர் கடனாளியாக மூத்தானார். வாரிசுகள் கடனை அடைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு சின்ன அன்பளிப்பை கூட யாரும் கொடுத்துவிட முடியாது. அந்த ஆட்சியாளருக்கு முன்னால் லஞ்சலாவணியங்களும் ஊழலும் தலைவிரித்தாடுவது மட்டுமே அரசியல் இலக்கணமா என்றாகிவிட்டு போற இன்றைய நாட்களில் அந்த தூய அன்பளிப்புகளை கூட ஏற்கக்கூடாத அந்த திறமையை என்னவென்று சொல்ல முடியும்? ஜஅல்து நஃப்ஸி மினல் மாலி கவரிக்கில் யதீம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எனக்கும் காசுக்கும் உள்ள தொடர்பு நான் யதீமானவனுடைய காசை பராமரிப்பவனை போல. எடுத்து சாப்பிட்டால் நெருப்பை சாப்பிடுவதாக அர்த்தம். யதீமினுடைய பொருளை சாப்பிடுபவன் தேவையை தவிர ஒரு திருகம் கூட அதிகம் எடுக்கக்கூடாது. பொதுவாக எனக்கும் உலகத்தின் காசு வரத்துக்கும் உள்ள தொடர்பு என்றால் நான் யதீமின் காசை பராமரிப்பவனை போல. அளவை தாண்டி அங்கே என்னால் கை வைக்க முடியாது, கை வைக்க மாட்டேன். யாரையும் அனுமதித்ததில்லை. அத்தனை ஆட்சியாளர்களுக்கும் அவர் எழுதிய கடிதம் பிரபலமானது. நீங்கள் அன்பளிப்பு வாங்கக்கூடாது. பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு தரப்படுகிற அன்பளிப்பு லஞ்சம். இப்படி ஒரு அரசியல் இலக்கணத்தை, தூய்மையை எழுத்தாக்கி தன்னுடைய அத்தனை மாநிலங்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அனுப்பி வைத்தவர்கள். வீட்டுக்கு வந்து பார்க்கிறார்கள், புதிதாக ஒரு அன்பளிப்பு பொருள் ஒன்று மனைவி வைத்திருக்கிறார். ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், என்ன இந்த பொருள்? மிஸ்ர் தேசத்தினுடைய மன்னர் முகௌகஸ் அவருடைய மனைவி அரபு நாட்டின் அதிபராகிய உங்களுடைய மனைவியாக எனக்கு அந்த நாட்டு அதிபரோட மனைவி கொடுத்த அன்பளிப்பு, அந்த அம்மா கொடுத்து அனுப்பிச்சது என்று சொல்லுகிறார்கள். உமர் திரும்ப கேட்டார்கள், அவங்க அன்பளிப்பு அனுப்புறாங்கன்னா நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது அன்பளிப்பு அவர்களுக்கு அனுப்பினாயா என்று கேட்கிறார்கள். ஆமா, நான் சேர்த்து வைக்கிற காசுல இருந்து நான் அவங்களுக்கு அன்பளிப்பு இரு நாட்டு அதிபர்களினுடைய மனைவிகளுக்கு இடையே தொடர்பு. எப்படி? அந்த நாட்டினுடைய அதிபரின் மனைவிக்கு நான் அவ்வப்போது நான் சேர்த்து வைத்ததில் இருந்து அனுப்பி வைப்பேன், அவரும் அவர் பங்குக்கு ஏதாவது அனுப்பி வைப்பார். அப்படி அவர் அனுப்பி வைத்த அன்பளிப்புன்னு சொன்ன உடனே உனக்கு இனிமேல் சேர்த்து வைக்க காசு இருந்தால் தானே என்று சொல்லி கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீ ஒரு ஹலீஃபாவின் மனைவி, நீ ஒரு ஆட்சியாளரின் மனைவி, எந்த தேசத்தை சார்ந்தவனாவது உனக்கு அன்பளிப்பு கொடுத்தால் அவன் என்னிடம் எதையோ சுரண்ட பார்க்கிறான் என்று பொருள். சொந்த மனைவி கூட அடுத்தவர்களிடத்தில் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில் ஒரு நீதி நேர்மையினுடைய நெடும் பயணத்தில் கலீஃபாக்களின் ஆட்சி எல்லாம் இருந்ததை பார்க்கிறோம். எந்த வகையிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னெடுத்த அரசியல் பயணத்தில் எந்த இடத்திலும் கீறல் இல்லாத அளவிற்கு வந்த அறம் சார்ந்த அரசியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். வீட்டில இருக்கிற 2 வயசு குழந்தை கூட ஒரு பொது சொத்தில இருக்கிற பேரிச்சம்பழத்தை வாயில போட்டு விழுங்க முடியல, கையை விட்டு எடுத்து துப்ப சொல்லுகிற தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலா தஅரிஃப் அன்ன லா நஅகுது அம்வால ஸதகா, நாமெல்லாம் பொது சொத்துக்களை சாப்பிட முடியாது என்பது உனக்கு தெரியவில்லையா என்று தவழும் குழந்தையை பார்த்து கை நீட்டி கேட்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பாரம்பரியமான பற்றற்ற ஒழுக்க விழுமியங்களை சார்ந்த இஸ்லாமிய அரசியல் நீண்ட காலம் நீடித்தது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்ற ஒருவர், எண்ணிக்கையை சொன்னால் 10வது கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ், 7 லட்சம் சதுர மைல் பரப்பளவு அவர்களின் ஆட்சி. இன்னைக்கு
இருக்கிற கண்ட்ரீஸ்கள்ல உமர் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் ஆண்ட பகுதியை எடுத்தா 41 கண்ட்ரி வருது. 41 நாடுகள், அரபு, மத்திய கிழக்கு, இன்னும் அதற்கு அப்பால் தொடர்புடைய நாடுகள் எல்லாம் சேர்த்து 41 நாடுகளுக்கு அதிபர். நைக்காவலர் கூட வச்சுக்க மாட்டேங்கிறார் கடைசி வரை. ஒரு பர்சனல் செக்யூரிட்டி முடியாது. உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் சாரட்டு வண்டி முடியாது. அலங்கரிக்கப்பட்ட அரச குதிரை முடியாது. அவருக்கென்று இருந்த அந்த பருவம், அவர்களுக்கென்ற விசேஷ படுக்கைகளும் முடியாது. சர்வ சாதாரணமாக நாட்டு பரீட்சைகளில் ஒருவராக நடமாட முடியும் என்கிற உச்சகட்டமான புகழ் விரும்பாத தலைமைகளுக்கு இந்த அரசியல் தலைமைகள் எல்லாம் இலக்கணமாக வாழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். இது நமக்கு ஒத்து வராது என்று எல்லாரும் ஒதுக்குகிற அளவுக்கு அரசியல் சமீப காலங்களில் சர்வதேச அளவில் சாக்கடையாக இருக்கிறது. இந்த சாக்கடைக்கான மிகப்பெரிய ஆதாரம் ஒன்றுமில்லை. தேர்தலில் நிற்பவன் பணம் தருகிறான், ஓட்டு போடுபவன் பணம் வாங்குகிறான். என்றைக்கு அவன் பணம் கொடுக்க துவங்கிவிட்டான், என்றைக்கு இவன் வாங்க ஆரம்பித்து விட்டான், அதற்கு பிறகு இங்கே ஜனநாயகம், டெமோக்ரசி, அது இது எல்லாம் சுத்தமாக போலித்தனம். காசு கொடுக்க ஒருவன் முன் வருகிற தைரியமும், வாங்குவதற்கு ஒருவன் கை நீட்டுகிற தைரியமும் எந்த நாட்டிலே வந்து விடுகிறதோ அதற்கு பிறகு அந்த நாட்டில் அரசியல் தூய்மை கிடையாது. தூய்மை கிடையாது. அவன் கொடுக்கறனால தான் நாங்க வாங்குறோம், அவங்க வாங்குறதுனால தான் நாங்க கொடுக்கிறோம். ரெண்டு தரப்புக்கும் நியாயம் உண்டு. ஆனால் ஒட்டுமொத்த தேசத்தை சிதைக்கிற இந்த ரெண்டுமே பெரிய தீய சக்திகள். அரசியலில் இருந்தா வரத்தான் செய்யும், காசு கொடுக்கத்தான் செய்வார்கள். வாங்குகிறவனுக்கு தன்மானம் வேண்டாமா? குர்ஆனில் ஒரு நிகழ்ச்சி, இப்படிதான் காசு வருது, விவரியுங்கள். அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய தேசத்தினுடைய ஆளுமை நிறைந்த அரசர். பக்கத்தில் ஒரு சின்ன நாடு, அந்த நாட்டுக்கு பெண் அதிபர் பல்கீஸ் அம்மா, வருங்கால மனைவி, உங்களுக்கு தெரியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமை கட்டுக்குள்ளே கொண்டு வர அந்த அம்மா கையில் எடுத்த மிகப்பெரிய முயற்சி அமைச்சரவையை கூட்டி ஆலோசிக்கிறது. சுலைமான கவுத்தனும் என்ன பண்றது? ஆலோசனையில் அந்த அம்மாவா சொல்லுது, குர்ஆன் அந்த ஆலோசனையும் பதிவு செய்யறான். அது என்ன நடந்துச்சுங்கிறவங்க அதை சொல்றான். வைந்தி முர்சிலத்துன் இலைஹிம் பிஹதியத்தின், நான் சுலைமானுக்கு ஒரு அர்ப்பணிப்பு அனுப்ப போறேன், ஒரு காசு கோல்டு காயின் ஃபுல்லா பையில. ஃபனாதரத்துன் பிமா யர்ஜுல் முர்சலூன், குர்ஆன்ல உள்ள வாக்கியம். போய் அவர் காசை எப்படி டீல் பண்றாருன்னு பார்ப்போம். பொட்டியை வாங்கிக்கிறாரா அல்லது இல்லையா அனுப்பிச்சு வைப்போம். ஃபலம்மா ஜாஅ சுலைமான கால், அன்பளிப்பு கொடுப்பவன் பொட்டியோடு வந்து விட்டான். வந்து நிற்கிறார். கை நீட்டி சுலைமான் வாங்க வேண்டும். அங்கிருந்து வந்து விட்டது பொற்காசுகள். சொல்லுகிறார் சுலைமான், அத்மிதூனனி பிமால், இன்னைக்கு நாம் எல்லாம் கேட்க வேண்டிய வாசகம் இது. அத்மிதூனனி பிமால், காசு கொடுத்து என்ன விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறியா என்று கேட்டார்கள் நாயகம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனிலே இந்த வாக்கியம் இடம்பெறுகிறது. அத்மிதூனனி பிமால், காசு கொடுத்து என்ன வாங்கிடலாம்னு நினைக்கிறியா? ஃபமா ஆதானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆதாகும், உங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த அர்ப்பணிப்பை விட எனக்கு என் ரப்பு கொடுத்திருப்பது ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. பல் அன்தும் பிஹதியதிகும் தஃப்ரஹூன், உங்க அன்பளிப்பை வச்சு நீங்க சந்தோஷப்படணும். இர்ஜிஇ இலைஹிம் ஃபலனஅத்தியன்னஹும், மரியாதையா தூக்கிட்டு கிளம்பி சொல்லுவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த அம்மா அனுப்பிச்சதுல இருந்து இவர் வாழ்ந்தவருக்கு திருப்பி அனுப்புகிற வரை உள்ள வரலாறு குர்ஆனிலே எடுத்து தெரியுமா? எங்கோ யாரோ வாழ்ந்தார்கள் என்று ஒரு ஊரில் ஒரு ராஜா கதை என்கிற அடிப்படையில் அல்ல இந்த வரலாறு. அநீதத்திற்கு துணை போகிற அளவுக்கு எவன் கொண்டு வந்து காசு கொடுத்தாலும் தன்மானம் உள்ளவன் இந்த வார்த்தையை திரும்ப கேட்க வேண்டுமா? என்ன வார்த்தை? அத்மிதூனனி பிமால், என்ன காசு கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறியா? ஃபமா ஆதானி அல்லாஹு கைரும் மிம்மா ஆதாகும், ஏன் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறது பெருசு, நீ உன்னோட இதை தூக்கிட்டு போ என்று சொல்லுகிற சுலைமான்கள் இன்றைக்கு தேவை. காரணம், தேசத்தின் எல்லா ஓட்டும் இன்றைக்கு விளையாட்டு இருக்கிறது. அப்படி ஓட்டுக்கு பணம் வாங்குகிற தொகை ஹராம், பச்சையாக. சில பேர் அந்த மெதுவா ஹலால் மாதிரி ஆங்காங்கே பேசுகிறார். அவன் எங்கேயோ அடிச்சதை தானே கொடுக்குறான், நம்ம வாங்கிக்கலாம். அப்ப அது ரெண்டு குற்றம்.
எங்கேயோ அடிச்சிருக்கான்னு தெரியுது, அதையும் வாங்குவதற்கு கை நீட்டினார். இன்னும் சில பேர் ரொம்ப பெரிய சட்டமேதைகள் மாதிரி வாங்குறத வாங்கி நம்ம ஏதாவது கொம்புகாரிக்கு கொடுத்துடலாம். யார் அதை வாங்க சொல்றது? ஏதாவது வட்டியோ லஞ்சமோ வேறு காசோ எவனாவது கொண்டு வந்து தருவான். வாங்கி கொண்டு குமருக்கு கொடுப்பதற்கும் ஏழைக்கு கொடுப்பதற்கும் நீ எங்க வந்து இடையில தரங்குறானால் முழுக்க முழுக்க ஹராமான காசு, பச்சையாக ஹராம். நீ நேரடியாக ஒரு வட்டி கடையை திறந்து வைத்து நடத்தினால் என்ன குற்றமோ அதே குற்றம் கிட்டத்தட்ட ஓட்டுக்கு பணமாக்குகிற குற்றம். தருபவன் பெரிய கேடி ரவுடி என்றால் வாங்குபவன் அதற்கு சற்றும் சளைத்தவன் அல்ல. வாங்குபவன் அவ்வளவு பெரிய குற்றவாளி. ஒரு சூரத்துல் பக்ராவிலே இருக்கிறது, தஅக்குலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். அநியாயமா அடுத்தவங்களோட மக்களுடைய காசை சாப்பிடாதீங்க. அதுதுபி ஹாயில் ஹுக்காமி தஅக்குலு ஃபரீகம் மின் அம்வாலின் நாஸ். லஞ்சத் தொகையை சாப்பிட மற்ற அதிகாரிகளிடம் மக்களை கூட்டி செல்லாதீர்கள். இந்த இடையில புரோக்கர் மாதிரி சில பேர் வேலை செய்யறாங்க இல்லையா, அவனுக்கான அழைத்தது. அதுதுபி ஹாயில் ஹுக்காம், யார் லஞ்சம் தருவானோ பெறுவானோ அவரிடத்தில் பொதுமக்களை கூட்டி செல்லுகிற மானக்கேடான வேலையை செய்யாதீர்கள். இது குர்ஆனிலே இருக்கிறது. எந்த அடிப்படையிலே தருவதும் பெறுவதும் எந்த அடிப்படையில் ஹலாலாகும்? தருவது மிகப்பெரிய ஹராம் என்றால் இதை வாங்குறதும் மிகப்பெரிய ஹராம். நாமளா ஹலாலாக்க கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுவான், வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினத்துக்குமுல் கதிப ஹாதா ஹலாலுன் வஹாதா ஹராமுன். நீங்களா உங்க நாவுகள்ல இது ஹலாலு இது ஹராமு என்று முடிவு செய்து பேசாதீர்கள். அல்லாஹ் சொல்றான். ஏன்னா நீ ஹலால் என்று முடிவு செய்கிற இடத்துல ஷரியத் இல்ல, நீ ஹராம் என்று முடிவு செய்கிற நிலைமையில ஷரியத் இல்ல. ஷரியத் தெளிவுபடுத்தி விட்டது, இது ஹராம் இது ஹலால். நீ முடிவு செஞ்சு ஒரு ஹராமை ஹலாலாக்கவோ ஒரு ஹலாலை ஹராமாக்கவோ இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. எனவே இந்த காசு என்பது எல்லா வகையிலும் கேவலம். வாக்களித்தல் மற்றும் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது குறித்து அடுத்தடுத்த ஜுமாக்களில் சொல்லியாக வேண்டும் என்றால் முதல் கட்டமாக பணப்பட்டுவாடா நடைபெறுவதால் நாம் இந்த வாரம் இந்த தலைப்பை தீவிரமாக யோசிக்க வேண்டும். எந்த ஆட்சியாளனும் என்னை தேர்ந்தெடுக்கல் என்று சொல்லி காசு கொடுத்தால் சத்தியமா அவன் நல்லவன் அல்ல. அவன் ஃப்ராட் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அவன் எந்த கட்சியை சார்ந்தவனாக இருக்கட்டும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கேவலத்தை செய்பவன் உங்களை தேடி வருகிற போது தைரியமா 10 பேர் கூடி நின்று அடிக்கலாம். காரணம் என்னன்னா கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு போக மாட்டான். திருடன் எந்த காலத்தில் காவல் நிலையத்திற்கு போனான், தாராளமாக அடிக்கலாம். தன்மானத்தை விலை பேசுவதற்கு வந்து 2000 5000 நாளை ஒரு வேலையை செய்யவில்லை என்று நீங்கள் அவனை எப்படி கேட்க முடியும்? அதனை செய்யாமல் போனால் அதற்கும் அவனுக்கு காரணம் உண்டு. அவன் ஒரு முதலீட்டை போட்டு இந்த தொழிலுக்கு வந்திருக்கிறான். அரசியல் பிழைப்பவர்களுக்கு அறம் கூற்று என்பதல்ல. இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு கார்பரேட் தொழில் போல. தொகுதிக்கு 50 கோடி செலவு செய்கிறார்கள். நான் சொல்றது ரொம்ப கம்மி. ஒரு சாதாரண வேட்பாளர் விஷயத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். தொகுதிகளை பொறுத்தும் அவர்களின் பொருளாதார பின்னணிகளை குறித்தும் இது ரொம்ப எகரலாம். 50 கோடி ரூபாய் செலவழித்து உறுப்பினராகுவன் எந்த அடிப்படையில் மக்கள் சேவை செய்வான்? அவன் எதற்கு செய்ய வேண்டும்? அவன் மக்களுக்கு இந்த காசுகளை கொடுத்து விட்டு ஜெயிப்பதற்கு பின்னாலே எப்படி அவன் வேலை செய்ய முடியும்? அர்ராஷி வல் முர்தஷி வல்லதி யஅமலு பைனஹுமா ஃபின்னார். வட்டியை போன்று இது போன்ற ஓட்டுக்கு பணங்களை வாங்குகிற இடத்திலேயும் இந்த ஹதீஸ் உண்டு. லஞ்சம் கொடுப்பவன் வாங்குபவன் இருவருக்கு இடையிலே செயல்படுபவன் அத்தனை பேரும் நரகவாதி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இவர்கள் எல்லாம் நரகவாதி. எனவே அறம் கூற்றை கொண்ட அறம் சார்ந்த அரசியல் என்பது காண கிடைப்பதில்லை. கோடிக்கணக்கிலே செலவு செய்து ஜெயிக்கிற சூழ்நிலை. அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில் வெளியிடப்படுகிற தகவல் சுமார் 540 பேர்களை கொண்டிருக்கிற மக்களவையில் 2/3 பங்கு சிறைவாசம் சென்றவர்களும் குற்ற பின்னணி உள்ளவர்களும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டவர்கள். 2/3 பங்கு. தொழில்களுக்கு பல கோடிகளில் வருகிறார்கள் என்றால் வராமலா இருப்பார்கள். மீண்டும் மீண்டும் அரசியலையும் அரசியல் தலைவர்களையும் குற்றம் செய்ய தூண்டுகிற வகையில் இந்த நாட்டினுடைய அமைப்பு கேலி கூத்தாக இருக்கும். சில நேரங்களில் படித்தால் 2 தொகுதியிலே அவர் போட்டியிடுவார்.
ஆனால் நீங்கள் ஒரு இடத்தில் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். அவருக்கான சிறப்பு அரசியலிலே வரக்கூடியவர்களுக்கு வடிவிட்டு குற்றத்தை பெருக்குவது. ஜெயிலில் இருக்கிறவங்க ஓட்டு போட முடியாது. ஆனால் ஜெயிலில் இருப்பவர்கள் தேர்தலில் நின்று ஜெயித்து அமைச்சராகலாம், சமயங்களில் பிஎம்ஆகி விடலாம். ஆனால் ஜெயிலில் இருப்பவர் ஓட்டு போடலாமா? போட முடியாது. இந்த நாட்டுடைய அமைப்பும் தேர்தல் விதிகளும் அப்படி. ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபிலே சேர வேண்டும், முன்னாலே எஃப்ஐஆர் இருக்குமானால், முன்னாலே ஏதாவது குற்றத்தின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குமானால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் பெற முடியாது. ஆனால் ஏற்கனவே குற்றத்திற்கு சிறை சென்றவர் தேர்தலில் நின்று அவர் ஜெயித்து அவர் மினிஸ்டர் ஆகிவிட்டார். இங்கே ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குவதற்கு முடியவில்லை, ஆனால் அரசாங்கத்தை இயக்குகிற இடத்தில் சிறையில் உள்ளவர் போய் நின்று விடுவார். இப்படி நிறைய வரிசைப்படுத்திக் கொண்டே போகலாம் ஏராளமாக. ஒரு பேங்க்ல வேலை செய்யணும், நீங்க கிராஜுவேட்டா இருக்கணும், நீங்கள் பட்டப்படிப்பு ஏதாவது ஒரு பட்டம் வாங்கியிருந்தால் தான் வேலை செய்ய முடியும். ஆனால் ஒண்ணுமே படிக்காத கைநாட்டு தேர்தலில் நின்று அமைச்சராகி கடைசியில் நிதி அமைச்சராகி இந்த படித்தவர்கள் எல்லாம் வேலை செய்கிற ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட வங்கிகளை கட்டுப்படுத்துகிற பைனான்ஸ் மினிஸ்டராக வந்துடுவார். அவர் சமயங்களில் கையெழுத்து கூட போட தெரியாதவராக இருக்கலாம். காரணம், இங்கே தேர்தலில் நிற்பதற்கு கிராஜுவேட் என்பதெல்லாம் தகுதி கிடையாது, எதுவுமே இல்லை. மீண்டும் மீண்டும் குற்றவாளிகள் கனவு காணுபவர்களாக ஆகுவதற்குள்ள சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டும். குற்றவாளிகள் தாங்கள் குற்றத்திலே சேர்த்த காசை தூக்கி கொண்டு வருகிற போது அந்த காசை அவன் முகத்தில் அடிக்க இந்த தமிழ் சமூகம் தயாராக இருந்தார்கள். இவர் அவர் என்று விதிவிலக்கு இல்லாமல் இத்தனை கோடிகள் மக்களுக்கு ஒரு ஓட்டுக்காக பணம் கொடுப்பது என்கிற இந்த மோசமான கலாச்சாரம் எவ்வளவு தூரம் பரவி இருக்கிறது, வியாபித்திருக்கிறது. பொருட்களாக, பணங்காசுகளாக அல்லது பின்னாலே தருவோம் என்கிற வாக்குறுதிகளாக முழுக்க முழுக்க தன் சொந்த தகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல நான் தூய்மையானவன் என்கிற தகுதியை வைத்து ஓட்டு கேட்பதற்கு இங்கே யாருக்கும் துப்பில்லை என்ற காரணத்தால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. தங்கள் தூய்மையை மறைக்க ஒரு பெரிய நஜாசத்தை கையில் எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். வாக்குக்கு பணம் பச்சையாக ஹராம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தயவு செய்து இருக்கிறவர்களில் ஏதாவது உங்களுக்கு தெரிகின்ற கொஞ்சமாவது ஊழல் இல்லாத, மதவாதம் இல்லாத நல்லவர்கள் என்று தெரிபவர்களை வரும் நாட்களிலே தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பும், இது குறித்து இன்னும் முஸ்லிம் சமுதாயம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய, அடுத்தடுத்த ஜும்மாக்களில் இது குறித்து கவலைப்பட வேண்டிய செய்திகளும் உண்டு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லவர்களை ஆட்சியாளர்களாக தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.